Hello friends, welcome to Queen Bee Paradise Tamil. இன்னைக்கு வந்து எப்பவும் போல ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம். நம்மள நிறைய பேர் ஃபேஸ் பண்ற ஒரு ப்ராப்ளம் வந்து கபோர்டை நீட்டாவே மெயின்டைன் பண்ண முடியல. எவ்வளவு சிரமப்பட்டு துணியெல்லாம் அடுக்கி வச்சாலும் சீக்கிரத்துல கலஞ்சு போயிருது. கபோர்டை திறந்தாலே Dress எல்லாம் மலை மாதிரி உருண்டுகிட்டு வந்து மேலே விழுகுது. நம்ம தேடுற Dress கிடைக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். கபோர்டை எப்படி நீட்டாக அடுக்கலாம், முக்கியமாக களைஞ்சு போகாமல் எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம கபோர்டை நீட்டாக வைக்கணும் அப்படின்னா சாரீ தனியாக சுடிதார் தனியாக ஆர்கனைஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். நான் அதுக்காக கொஞ்சம் சாரீ பாக்ஸஸ் வந்து வாங்கினேன். இது வந்து ஃபோல்டபுள் பாக்ஸு. இதை நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே இந்த மாதிரி மெட்டல் ஃப்ரேம்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பாக்ஸ் ரெடி ஆயிரும். இந்த பாக்ஸை நம்ம மேலே இருந்தும் ஆக்சஸ் பண்ணலாம், ஃப்ரண்ட்டில் இருந்தும் ஆக்சஸ் பண்ணலாம். நான் 2 சைஸில் வாங்கியிருக்கேன். ஒன்று பெருசு ரெகுலர் வேர் சாரீஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு, ஒன்று சின்னது பட்டு சாரியெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக. எப்போவுமே சாரீ பேக்கில் டைரெக்டாக சாரீ எல்லாம் வைக்காமல் இந்த மாதிரி ஒரு ஷீட் போட்டுட்டு அதுக்கு மேலே வச்சோம் அப்படின்னா சாரீ அழுக்காகாமல் நம்ம பார்த்துக்கலாம். சாரியில் இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கு, பீட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா இது அடுத்த சாரியோட ஜரி பிடிச்சி இழுக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அப்படி எந்த டேமேஜும் ஆகாமல் இருக்கிறதுக்காக நடுவில் இந்த மாதிரி சார்ட் பேப்பர் வச்சு நான் ஆர்கனைஸ் பண்ணிடுவேன். இந்த சார்ட் பேப்பர் வந்து நம்மளுக்கு ஸ்டேஷ்னரியிலலாம் இந்த மாதிரி ரோலில் கிடைக்கும். அதை வந்து நம்ம சாரீ பேக்குக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த சின்ன சாரீ பேக்கில் 10லேருந்து 12 பட்டு சாரீ நம்மளால் அடுக்க முடியும். முன்னாடி இருந்தே பார்த்துக்கலாம் என்னென்ன சாரீ இருக்குதுன்ட்டு. நம்ம இப்படியும் எடுத்துக்கலாம், இல்லை மேலே இருந்தும் எடுத்துக்கலாம். இந்த பெரிய சாரீ பேக்கில் ரெகுலர் வேர் சாரீஸ் எல்லாம் இந்த மாதிரி சின்னதாக மடித்து 2 ரோவாக நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்போ நிறைய சாரீஸ் நம்மளால் அடுக்க முடியும். நம்ம இப்படி வைக்கும் போது நிறைய சாரீஸ் நம்ம அரேஞ்ச் பண்ண முடியும். ஒரு 30-40 சாரீ நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இந்த வீடியோவில் காட்டுற ஆர்கனைசர்ஸ் எல்லாமே அமேசானில் அவைலபிளாக இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன், நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ என்னோடய சாரீ கபோர்டை நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். மேலே வந்து இந்த மாதிரி 2 ப்ளவுஸ் பேக் வச்சுருக்கேன். ரெடிமேடு ப்ளவுசஸ் எல்லாம் ஒரு ப்ளவுஸ் பேக்கில் வச்சுருக்கேன். பட்டு சாரியோட ப்ளவுசஸ் எல்லாம் இன்னொரு ப்ளவுஸ் பேக்கில் வச்சுருக்கேன். டஸ்ட்டெல்லாம் படாமல் நம்ம சேஃபாக வச்சுக்கலாம். இதுக்கு கீழே 2 ஆர்கனைசர் வச்சுருக்கேன். ஒன்றில் ஃபுல்லாக ரெகுலர் வேர் ப்ளவுசஸ்ஸு, ஒன்றில் வந்து இன்ஸ்கர்ட் வச்சுருக்கேன். இப்படி ஒன்று பின்னாடி ஒன்று ஆர்கனைஸ் பண்ணும்போது எல்லா ப்ளவுஸையுமே பார்த்து நம்ம நீட்டாக எடுத்துக்க முடியும். இந்த மெத்தடில் நம்ம அடுக்கும் போது களைஞ்சே போகாது. இதே மாதிரி நம்ம நிறைய நாளைக்கு மெயின்டைன் பண்ணிக்க முடியும். இந்த பாக்ஸ் வந்து ஐக்கியாவோடது, நடுவில் ஒரு பார்ட்டிஷனோடு வரும். இதுவும் ஃபோல்டபுள் பாக்ஸ் தான். இது கொஞ்சம் ரேட்டு கூட, ஆனால் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ மேலே ஸ்பேஸ் இருக்கிறதால நான் அந்த ப்ளவுஸ் பேக்கெல்லாம் மேலேயே வச்சுக்கிட்டேன். இப்போ ஏதாவது ஃபங்க்ஷன் பார்ட்டிக்கு எடுத்துகிட்டு போகிற சின்ன ஹேண்ட்பேகு, கிளட்சு, இது 2யும் இந்த இடத்துல வச்சுருக்கேன். அடுத்து 2 சாரீ பேக் வச்சுருக்கேன். இந்த டிரான்ஸ்பரண்ட் சாரீ பேக்கில் ட்ரை கிளீனுக்கு போக வேண்டிய சாரீஸு, ப்ளவுஸ் தைக்க கொடுக்கணுங்கிற சாரீஸ் எல்லாம் தனியாக வச்சுருக்கேன். இந்த சின்ன சாரீ பேக்கில் 10லேருந்து 12 பட்டு சாரீ நம்மளால் அடுக்க முடியும். சைடு ஸ்பேஸ் எல்லாம் ஹேண்ட்பேக் வைக்க யூஸ் பண்ணிக்கிறேன். கீழே இந்த பெரிய சாரீ பேக் வச்சுருக்கேன். இப்போ தேவைப்படுற சாரியை இப்படியே எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குது ஆக்சஸ் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறதெல்லாம். ஒரு சின்ன ஸ்பேஸில் சாரீ, ப்ளவுஸு, இன்ஸ்கர்ட் அதையெல்லாம் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணோம் அப்படின்னா நிறைய நாள் களைஞ்சு போகாமல் நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். களைஞ்சு போன நம்ம கபோர்டை இந்த மாதிரி நீட்டாக அரேஞ்ச் பண்ணி பார்க்கும்போது மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்குது இல்லைங்களா? இதே போல தான் நம்மள பல பேரோட மனசு பார்த்திங்கன்னா களைஞ்சு போன கபோர்டு மாதிரி கசகசன்னு ஒரே குழப்பமாக இருக்குது. நம்ம அதிகமாக ஃபேஸ் பண்ணுற ஒரு இமோஷன் வந்து ஸ்ட்ரெஸ். நிறைய வேலை இருக்குது, ஆனால் எதையுமே செய்யாமல் தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம். எப்போ பாரு மனசு ஸ்ட்ரெஸ்ஸாக குழப்பமாக இருக்கிற மாதிரியே இருக்கும். நீங்களும் இதை ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டிய ஒரு புக் அப்படின்னா கெட் யோர் திங்ஸ் டன், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிற புக்கு. குக்கு எஃப்எம் ஆப்பில் தமிழில் இந்த புக்கு ஆடியோ ஃபார்மேட்டில் அவைலபிளாக இருக்குது. உங்கள் வேலைகளை பார்த்தபடியே ஆடியோவாகவும் இந்த புக்கை நீங்கள் கேட்கலாம்.
எப்படி கோல் செட் பண்ணணும், டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி கம்மி பண்ணுறது, ஒரு வேலையை எப்படி தள்ளி போடாமல் செய்யறதுன்னு நிறைய டெக்னிக்கை இந்த புக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. குக்கு எஃப்எம் ஆப்பில் இது போல் நிறைய செல்ஃப் ஹெல்ப் புக்கு, டிவோஷனல் புக்ஸு, நிறைய சூப்பரான தமிழ் நாவல்ஸ் எல்லாம் கூட அவைலபிளாக இருக்குது. 25 லட்சம் பேருக்கு மேலே குக்கு எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. குக்கு எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் பின்டு கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். Queen50ங்கிற கூப்பன் கோடு யூஸ் பண்ணிங்கன்னா முதல் மாத சப்ஸ்கிரிப்ஷனில் இருந்து 50% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். மறக்காமல் அவைல் பண்ணிக்கோங்க. இப்போ ரெகுலர் வேர் சுடிதார், குர்த்தி, பேண்ட்டு, துப்பட்டா இதையெல்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணால் நிறைய நாளைக்கு களைஞ்சு போகாமல் மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம். என்னுடைய கபோர்டை எப்படி ஆர்கனைஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். மேலே ஹேங்கிங் ராட் இருக்குது. அதில் கொஞ்சம் கிராண்டான சுடிதார் செட்டு, பார்ட்டி வேரெல்லாம் ஹேங்கரில் போட்டு ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் எப்பயாவது ஒரு தடவை எடுக்கிறதால மேலே ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள் கபோர்டில் இந்த மாதிரி ராட் இல்லை, நீங்கள் ரெண்டல் ஹவுஸில் இருக்கீங்க அப்படின்னா நம்ம ஆணியெல்லாம் அடிக்காமல் ஈஸியாக இந்த ராடு ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு இந்த மாதிரி டென்ஷன் ராட்ஸ் கிடைக்குது. இது எக்ஸ்டெண்டபிள் ராடு. நம்மளுக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இதை நம்ம கபோர்டோட லென்த்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த மாதிரி டைட்டாக முறுக்கி விட்டுட்டோம் அப்படின்னா அது ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். இதில் நம்ம ஹேங்கர்ஸ் எல்லாம் போட்டு ட்ரெஸ்ஸை ஹேங் பண்ணிக்க முடியும். இது நல்ல வெயிட் தாங்கும். நம்ம இந்த ராடை முறுக்கி அதோட லென்த்தை சின்னது பண்ணால் மட்டும்தான் இதை எடுக்க முடியும். மற்றபடி இது சரிஞ்சு கீழே வராது. அதனால் தைரியமாக பயன்படுத்தலாம். இதே ராடை நம்ம வீட்டில் ஆணி அடிக்காமல் கர்டைன் மாட்டுறதுக்கும் பயன்படுத்திக்கலாம். எங்கே கர்டைன் வேணுமோ அந்த இடத்துல வச்சு இப்படி டைட்டாக முறுக்கி விட்டுட்டோம் அப்படின்னா ஈஸியாக அதில் கர்டைன் போட்டுக்க முடியும். ரெகுலர் வேர் குர்த்திஸை எல்லாம் இந்த மாதிரி ஃபைல் சிஸ்டமில் ஒன்று பின்னாடி ஒன்று ஆர்கனைஸ் பண்ணுறேன். அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா சாய்ஸையும் நம்ம பார்த்து எடுத்து யூஸ் பண்ண முடியும். களைஞ்சு போகாமல் நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கவும் முடியும். இந்த ஆர்கனைசர் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்த வேஸ்ட் அட்டைப்பெட்டி வச்சு நானே பண்ணினது. இதை எப்படி பண்ணுறதுன்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதில் 3 பார்ட்டிஷன் இருக்கிறதால குர்த்திஸையெல்லாம் இந்த மாதிரி தனித்தனியாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு தேவையானதை பார்த்து எடுத்துக்கலாம். நம்ம குர்த்தி உள்ளே வைக்கும் போது இந்த மாதிரி முன்னாடி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த குர்த்தியெல்லாம் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கான பேண்ட்டு, துப்பட்டாலாம் நான் தனித்தனி பாக்ஸில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். பேண்ட்டெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணும்போது எல்லாம் ஒன்றா போட்டு ஆர்கனைஸ் பண்ணாமல் ரெகுலர் சுடிதார் பேண்ட்டெல்லாம் தனியாக, பலாசோ பேண்ட்டு, பேரலல் பேண்ட்டெல்லாம் தனியாக, லெக்கிங்ஸ் தனியாக, ஜீன்ஸ் பேண்ட் தனியாக, இந்த மாதிரி கேட்டகரி வைஸாக நம்ம அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆர்கனைசர் பார்த்திங்கன்னா செட் ஆஃப் 3 வருது. இதுவும் ஃபோல்டபுள் ஆர்கனைசர் தான். இதை இப்படி ஓப்பன் பண்ணி உள்ளே அந்த போர்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஆர்கனைசர் ரெடி ஆயிரும். நம்ம ட்ரெஸ் எல்லாம் ஒன்று பின்னாடி ஒன்று ஃபைல் சிஸ்டமில் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது நான் வாங்குறது செகண்ட் செட்டு. இதுக்கு முன்னாடி ஒரு செட்டு வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு செட்டு என்னுடைய கிட்ஸ் கபோர்டில் அவங்க ட்ரெஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது ரொம்பவே ரீசனபிள் ரேட்டில் சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு முன்னாடி காமிச்ச ஐக்கியா ஆர்கனைசரில் லெக்கிங்ஸ் தனியாக, ஜீன்ஸ் ஜெக்கிங்ஸ் தனியாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஆர்கனைசரில் துப்பட்டாலாம் தனியாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். நம்ம இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணும்போது நம்ம மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி பயன்படுத்துறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சீக்கிரத்தில் களைஞ்சு போகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் மோஸ்ட்டாக ரஃப் யூஸுக்கு பயன்படுத்துகிற குர்த்திஸை. அயன் பண்ண குர்த்தியெல்லாம் நான் இங்கே வைக்க மாட்டேன். அயன் பண்ண குர்த்திஸ் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் பயன்படுத்துகிறேன். களைஞ்சு போகாமல் நீட்டாக எடுத்து பயன்படுத்தலாம். இதுவும் ஒரு ஃபோல்டபுள் ஆர்கனைசர் தான். இதை ஓப்பன் பண்ணி உள்ளே அந்த போர்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு ஆர்கனைசர் ரெடி ஆயிரும். அயன் பண்ண ட்ரெஸ் எல்லாம் இதில் வச்சுட்டோம் அப்படின்னா இதை எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இது ஜென்ஸ் கபோர்டுக்கு ஒரு சூப்பரான ஆர்கனைசர் அப்படின்னு நான் சொல்லுவேன். என் ஹஸ்பண்ட் கபோர்டில் அயன் பண்ண ஷர்ட்டு, டிஷர்ட் எல்லாம் வைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகுது. களைஞ்சு போகாமல் நீட்டாக எடுத்து பயன்படுத்தலாம். அடுத்த கேட்டகரி நைட் ட்ரெஸ்ஸு, நைட்டி, மேக்ஸி ட்ரெஸ்ஸஸ்ஸு, இந்த மாதிரி வீட்டுக்கு பயன்படுத்துகிற ட்ரெஸ்ஸை எல்லாம் நான் தனியாக இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறேன். இப்போ நீங்கள் ரெகுலராக ஜிம்மு, ஃபிட்னஸ் கிளாஸஸ் எல்லாம் போகிறீங்க அப்படின்னா அதுக்கான ட்ரெஸ்ஸு, ஆக்சசரிஸ் எல்லாம் தனியாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம அவசரத்தில் கிளம்பும்போது தேட வேண்டியது இருக்காது.
நான் வந்து காலையில் நேரத்துலேயே யோகா கிளாஸ் போவேன். அதுக்கான டிஷர்ட்டு யோகா பேண்ட்டெல்லாம் இந்த மாதிரி தனியாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நான் காலையில் அவசரத்தில் கிளம்பும்போது எனக்கு இது மாதிரி எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும்போது தேடாமல் எடுத்துக்க முடியுது. இந்த மீதி இருக்கிற இடத்துல ரெகுலர் யூஸ் ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். அடுத்த கேட்டகரி வந்து இன்னர்ஸ் ஆர்கனைஸ் பண்ணும்போது பிரேசியர் தனியாக பேண்டீஸ் தனியாக நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரா டிவைடர்ஸ் பயன்படுத்தி ஒரே ட்ராவில் கூட நம்ம தனித்தனியாக ஆர்கனைஸ் பண்ணிக்க முடியும். இன்னர்ஸ் ஆர்கனைஸ் பண்ணும்போது ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும். உங்ககிட்ட மோல்டட் பிரேசியர்ஸ் பேடட் பிரேசியர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா அதையெல்லாம் ஒன்றா போட்டு அடைச்சி வச்சோம் அப்படின்னா அந்த ஷேப்பெல்லாம் மாறி போயிடும். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஓவர் த டோர் பவுச் யூஸ் பண்ணி நம்ம ஆர்கனைஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து ஓவர் த டோர் ஹூக்ஸ் கிடைக்குது. இதை இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு ஹேங்கிங் ஸ்பேஸ் கிடச்சிரும். இதை ஃபிக்ஸ் பண்ணுறதால டோர் க்ளோஸ் பண்ணுறதுலலாம் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அது ரொம்ப தின்னாக தான் இருக்கும். அதில் வந்து இந்த மாதிரி ஹேங்கிங் பவுச் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கர்ச்சீஃபு ஜுவல்லரி இந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டம் எல்லாம் கூட ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இதில் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு 2 சைடுமே பவுச்சஸ் இருக்கும். பேக் சைடும் இந்த மாதிரி குட்டி குட்டி பவுச்சஸ் இருக்குது. இதில் வந்து ஜுவல்லரிஸு மெடிசனு நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற ஐட்டங்களெல்லாம் கூட நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான விஷயம். ஸோ என்னுடைய கபோர்டை வந்து நான் இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. உங்ககிட்ட இந்த மாதிரி உட்டன் கபோர்டெல்லாம் இல்லை, நார்மலான ஸ்டீல் கபோர்டு இந்தியன் கபோர்டு தான் இருக்குது அப்படின்னா அதை எப்படி நம்ம நீட்டாக களைஞ்சு போகாத மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் பயன்படுத்திக்கோங்க. உங்ககிட்ட கம்மியான ட்ரெஸ்ஸஸ் தான் இருக்குது, ஒரே கபோர்டில் சாரீ சுடிதார் இன்னர்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்கள் கபோர்டை நீங்கள் நீட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குயின் பீ பேரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.